ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்டினி பிரிங்ஸ் த டீமனோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லியா உயிருக்கு ஆபத்துன்னு ரூலிக்கு தெரியுது. ரூலி எப்படியாவது லியாவை காப்பாத்தணும், அவங்க கிட்ட மாட்ட விடக்கூடாது, ஏதாவது பண்ணிட போறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ரூலியோட சிஸ்டர் பாக்குறா, நம்மள காப்பாத்திக்கிறத விட்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்றான்னு. ரூலிக்கே தெரியாம அவ தலையில ஒரு ஆணி ஒண்ணு குத்தி அவள மயக்கம் போட வச்சு படுக்க வச்சிடுறா. சாரி ரூலி, நீ அக்கா தான் இருந்தாலும் நம்ம மக்கள் எல்லாம் காப்பாத்தணும், அதான் எனக்கு மெயின்னு தங்கச்சி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இன்னொரு பக்கம் இல்லையா அவளை கொல்ல போறாங்கன்னு சிம்மா வார்ன் பண்ணி கூட, ஆனா சிம்மா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிருப்பான் போல, பயங்கர ஜாலியா பறந்து போயிட்டு இருக்கா. போற வழியிலே ஒரு அழகான போட் இருக்கு. போட்ல 5 ஸ்டார் ஹோட்டலா, இதுல தங்குனா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி லியா பறக்குறா. சிம்மா பின்னாடியே இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அவன் காதுல எல்லாமே கேக்குது. இங்க லியா வரதுக்குள்ள மத்த எல்லா லீடர்ஸும் அவளை கொலை பண்றதுக்கு ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. லியா லேண்ட் ஆகுறா. எவ்வளவு தைரியம் தான் வரா பாரு. அதுவும் இல்லாம ஏன் இந்த தடவை சிம்மா வரல, எப்பவுமே சிம்மா கூட தானே இருப்பாரு, 4 ஆளுக்கு யோசிக்கிறாங்க. லியா உள்ள வந்ததுமே ஒரு பெரிய மெக்கானிசமே போட்டிருக்காங்க, இவ தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. அது ஆக்டிவேட் ஆயிடுது. ஆனா லியா கிட்ட ஒரு டோக்கன் ஒண்ணு சிம்மா கொடுத்து விட்டுருக்கான், இத வச்சுக்கோன்னு. அந்த டோக்கன் இருந்து வர பவர் அந்த மெக்கானிசமையே உடைச்சிருது. என்னது இது, லியாக்கு எப்படி இவ்ளோ பவர் வந்ததுன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ணுங்க, அவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை லீடர்ஸும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, லியாக்கு அவ திருப்பி அட்டாக் பண்றானே தெரியவே இல்ல. கை தானாவே போகுது, சக்தி தானாவே வருது. லியா அங்கிருந்து அட்டாக் பண்றா, அவங்க எல்லாம் கீழே விழுறாங்க. லியா அங்க இருந்து பறந்து வந்துடுறா. அங்க பார்த்தா சிம்மா நின்னுட்டு இருக்கான். பாஸ், நீங்க தானே என்ன காப்பாத்துனது, நீங்க தானே இந்த மூமெண்ட்லாம் சொந்தக்காரரு, நானே நமக்கு தான் அவ்வளவு பவரானு பயந்து போயிட்டேன். இப்ப எங்க போறோம் பாஸ்ன்னு பல்ல காட்டிட்டு கேட்டுட்டு இருக்கா. எங்க போறோமா, சாகரத்துக்கு போறோம் வானு சிம்மாவுல கூட்டு போயிட்டு இருக்கான். அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் போட் இருக்கே, அந்த போட்ல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த ஒரு லேடி இருப்பால தலைவின்னு சொல்லிட்டு, அவளோட பொண்ணு தான் உட்காந்து ஜாலியா அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. ச்சே, அன்னைக்கு மட்டும் லியா க்ளோஸ் ஆகாம சிம்மா கூட நான் க்ளோஸ் ஆயிருந்தேன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. என் அம்மா கூட சொன்னாங்க, நீ கூட என்ன ஒரு டம்மின்னு நினைக்கிறல்லன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணெல்லாம் அட்டாக் பண்ணிருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அந்த போட்டு கொடூரமா ஆட ஆரம்பிக்குது. பார்த்தாங்க சிம்மாவும் லியாவும் லேண்ட் ஆகுறாங்க. சிம்மா லியா கழுத்து புடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு, போட் ரொம்ப அழகா இருக்கு, கொலை பண்றதுக்கு ஏத்த இடம், இதை விட்டா கிடைக்காதுன்னு சொல்லிடுறான். அங்க அந்த பொண்ணு பாத்துட்டு இருக்கா. நீங்க கொலை பண்ண போறீங்களா? நீங்க கொலை பண்ண வேணாம் கிராண்ட் மாஸ்டர், நாங்க பாத்துக்கிறோம். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் உங்க பவரை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த தலைவியோட பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நீ தலைவியோட பொண்ணு தானே, எந்த பே அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா அவளை ஓங்கி ஒரு பவர்ல பறக்க விட்டுடுறான். மத்த பொண்ணுங்களும் அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. லியா பாக்குறா, இதுவே அவங்களோட இடம், இங்க வந்து நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க தானே நமக்கு ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்கிட்ட இருந்து அவங்க புடுங்குனது இதெல்லாம் விட பயங்கர அதிகம், இது ஒரு மேட்ரே இல்ல, நீ இங்க இருன்னு சொல்லிட்டு லியாவை அங்க விட்டுட்டு ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் போட்டுட்டு சிம்மா அங்க இருந்து போயிட்டு இருக்கான். என்ன விட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு லியா கேக்குறா. முதல் முறையா லியாவை பார்த்து சிம்மா சிரிச்சிட்டு அங்கிருந்து போறான். லியா பாக்குறா, இங்க தங்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான், அது தெரிஞ்சிச்சு போல இவருக்கு, அதான் என்ன இங்க விட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஜாலியா தங்க ஆரம்பிக்கிறா. சாப்பாடு எல்லாம் வேற இருக்கு, யாராவது சோறும் போட்டு பாதுகாப்பா ஒரு இடத்துலயும் விட்டு இந்த மாதிரி சகல வசதியும் ரெடி பண்ணி கொடுப்பாங்களான்னு லியா கேட்டுட்டு இருக்கா. இங்க சிம்மா மறுபடியும் போய் மத்த எல்லா தலைவர்கள் இருக்க இடத்துல இறங்குறான். அங்க பார்த்தா லியாவோட மாஸ்டர் மட்டும்தான் லியாக்காக கவலைப்பட்டு பாவமா நின்னுட்டு இருக்காரு. லியா ஒரு டீமன் இனத்தோட ஆளு, அத பத்தி தெரிஞ்சுட்டும் என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கீங்க, எவ்வளவு தைரியம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு சிம்மா கேட்டுட்டு இருக்கான். இப்போ லியா என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்க ஆரம்பிக்க, அவளையா நல்ல தோலை உரிச்சு எண்ணெயில போட்டு வறுத்தெடுத்து அப்புறம் அவ கதைய க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சும்மா சொல்றான். இங்க பார்த்தா நம்ம லியா நல்லா சாப்பிட்டுட்டு, அது மட்டும் இல்லாம ஆனந்தமா குளியல் ஒண்ணு போட்டுட்டு இப்ப நல்லா படுத்து தூங்குனா கரெக்டா இருக்கும்ட்டு படுத்தே தூங்க ஆரம்பிச்சிடுறா. ஆனா அவளை பத்தி பயங்கர கொடூரமா சிம்மா சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே கொன்னுட்டீங்களா, அந்த பாடியவாவது கொடுங்க, நாங்க இறுதி சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க நடிக்கிறாங்க. ஏன்னா உண்மையாவே அவன் கொன்றுப்பானான்னு அவங்களுக்கு டவுட் இருக்கு. சிம்மா, எவ்வளவு தைரியம் தான் என்ன சந்தேகப்படுவீங்க, ஏற்கனவே அவ உடம்பு இல்ல, அழிஞ்சு போச்சு, என்னையே சந்தேகப்படுறீங்களான்னு ஒரு பெரிய பவர் விடுறான். அத்தனை பேரும் கீழே விழுறாங்க. சிம்மாக்கு பயந்துட்டு ஆளுக்கு கிளம்பி ஓடிடுறாங்க. ஆனா லியாவோட மாஸ்டர் மட்டும் பக்கத்துல வராரு. லியாவோட உடம்புல என்ன மிச்சம் இருக்கோ எனக்கு கொடுங்க, அவ டீமன் இனத்தோட ஆளா இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட், அவளுக்கு உரிய மரியாதைய நான் கொடுக்கணும் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. அதான் உடம்பு இல்லைன்றன்ல, அப்புறம் என்னன்னு சிம்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் அந்த தலைவி கிட்ட அவளோட பொண்ணு வரா. மா, கண்டிப்பா செத்து போயிட்டு இருப்பாமா அந்த லியா, பயங்கர கோவத்தோட சிம்மா உள்ள கூட்டு வந்தாரு, அந்த பொண்ணு போட்டு வறுத்து எடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே யோசிக்க ஆரம்பிக்கிறான், ஒருவேளை அது உண்மையா இல்லைன்னா நம்மள ஏமாத்திட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அப்போ ஒரு பையன் ஓடி வரான். ஓடி வந்துட்டு லியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு இருக்கும்ல, அந்த விளக்கும் அணைஞ்சு போச்சுங்க, அந்த பொண்ணு இறந்துட்டா போலன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னது, நிஜமாவா?
சிம்மா ஆனா அந்த பொண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு. திடீர்னு கொன்னுட்டாரா? ஏதோ இதுல பெரிய குழப்பம் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலையான்னு சொல்லிட்டு ஷீ கேட்க ஆரம்பிக்கிறான். யாராவது ஒருத்தவங்க உள்ள போய் ஏதாவது மிச்சம் அவுரா இருக்கான்னு பாக்கணும். டீமன் அவுரா இருந்தா அவ உயிரோட தான் இருக்கான்னு அர்த்தம்னு சொல்ல, ஷீய பார்த்து மத்த எல்லாரும் நீ போக வேண்டியதானே, அந்த இடம் ஃபுல்லா நம்ம சிம்மாவோட கண்ட்ரோல்ல இருக்கு, நம்ம போனா கண்டிப்பா உயிர் மிஞ்சாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி தான் அந்த யுவான் இருக்கார்ல நம்ம சைட் சேர்ந்துட்டாரு, சிம்மா சைடு. நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்றாரு. ஷீ விட மாட்டிக்கிறான். தனியா போகாதீங்க, 2 3 பேரை கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிறதுக்காக ஆள் அனுப்பிட்டு இருக்கான். அவ்வளவுதான், லியா கதை முடிஞ்சிருச்சு போலன்னு அங்க சில பேர் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா, லியா நல்லா தூங்கி போயிட்டு இருப்பா போல. சிம்மா அவளை தூக்கிட்டு வந்து மறுபடியும் அவனோட ரூம்ல படுக்க வச்சிட்டு இருக்கான். அவளை குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவளை தவிர வேற எல்லாருமே நமக்கு கெட்டதா நினைக்கிறாங்க. லியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா பாருன்னு நினைக்கும் போதே லியா வேகமா தூக்கத்திலேயே என்னோட சட்டையை எடுத்து புடிச்சுக்கிறா. சிம்மா சிரிச்சுட்டு அவளுக்கு தட்டி கொடுத்துட்டு இருக்கான். சரியா அப்பன்னு பார்த்து யாரோ வர மாதிரி இருக்கு. அங்க ஷீயோட சேர்ந்து இந்த யுவானும் வந்துட்டு இருக்காங்க. இங்க டீமன் அவரா வந்தது. அதான் லியா இன்னும் உயிரோட இருக்காளோன்னு பார்க்க வந்திருக்கோன்னு சொல்ல, சிம்மா பாக்குறான். கீழே ஏதோ எரிஞ்சு போனது கிடக்கு. இவ்வளவு அக்கறை இருக்குன்னா அவன் மேல, இதோ எரிஞ்சு போனது கீழே கிடக்கு. இதை எடுத்து கிளீன் பண்ணுங்க. ஷீ உங்க வேலை இதான்னு சொல்ல அந்த ஷீ பாக்குறான். நான் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளீன் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் ரூலிய போய் அவ தங்கச்சி எழுப்புறா. நம்மளால இனிமே உள்ள போகவே முடியாது நம்ம ஊருக்கு. அதுக்குள்ள சிம்மா லியாவை கொலை பண்ணிட்டான். லியா இருந்தாதான் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். இதுக்கும் மேல சிம்மாவை கொன்னா மட்டும்தான் நம்ம எப்படி சிம்மாவை கொல்ல போறோம், எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ண, இது லியாவை கொன்னுட்டாங்களான்னு சொல்லிட்டு ரூலி ஷாக் ஆகுறா. என்ன எதுக்கு மயக்கம் போட வச்சுன்னு. அப்பன்னு பார்த்து பாம்பு இருக்கான்ல, அவன் பார்க்க வரான்னு சொல்லிட்டு தகவல் வருது. நீ போய் முதல்ல அவனை பாருன்னு சொல்லிட்டு தங்கச்சி ரூலிக்கு அடுத்து உத்தரவு போட்டுட்டு இருக்கா. ஷீ பாக்குறான். அவனோட பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னவோ இன்னும் டவுட்டா இருக்க மாதிரி இருக்கு. லியாவை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம கூடயே லியாவை பார்க்க வரும்போதே அங்கேயே கொண்டு போட்டுருக்கலாம்ல, எதனால தனியா கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம பாம்பு கிட்ட ரூலி வந்துடுறா. எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்குன்னு கேக்குறா. நீ என்ன வந்து ஸ்டூடெண்டா ஏத்துக்கணும், அப்பதான் உன்ன நான் அடிக்கடி பார்க்க வர முடியும், இல்லைன்னா வர முடியாதுலன்னு சொல்லிட்டு பாம்பு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடு. அங்க உண்மையாவே லியா செத்து போயிட்டாளான்னு கேட்க, எனக்கு தெரியல, லியா அங்க இல்ல, ஆனா கண்டிப்பா மாஸ்டர் லியாவை கொண்டிருக்க மாட்டாரு, எங்கேயாவது பத்திரமா ஒளிச்சு வச்சிருப்பாரு, அதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு, நீ என்ன ஸ்டூடெண்டா சேர்த்துப்பியா மாட்டியான்னு கேட்க ரூலி பாக்குறா. நான் உன்னை ஸ்டூடெண்டா சேர்த்துக்கணுமா? அப்ப அதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, காட்ட வேண்டியிருக்கு, என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அடிமைகள் இருக்கிற இடம் இருக்கு. அங்க இருக்க அடிமைகள்லாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவங்கள கொடுமை வேற படுத்திட்டு இருக்காங்க. பார்த்துட்டு ரூலி சொல்றா, டீமன்ஸ்க்கும் கடவுள்களுக்கும் சண்டை வந்தப்போ டீமன் உலகத்துல இருந்து இந்த மாதிரி அப்பாவிங்க நிறைய பேர் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே இங்க காலங்காலமா அடிமை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒரு வழியா இவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டேன். இன்னைக்குதான் அவங்க அடிமையா வாழ்ற கடைசி நாளா இருக்கும். ஆனா அப்பயும் எங்களால அவங்க ஊருக்கு போக முடியாம இருக்கு. அதனால என்னைக்கு அவங்க ஊருக்கு போறாங்களோ அன்னைக்குதான் அவங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். அதுக்காக தான் நான் போராடுறேன். உன்னால அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறா. முன்னே பாக்குறான். நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு பாம்பு கேட்டுட்டு, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். நீ மறுபடியும் ஊருக்கு போறதுக்கு, உங்க ஆளுங்க எல்லாம் போறதுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சத நான் பண்றேன் கண்டிப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சரி, நானும் உன்னை ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறேன்னு ரூலி சொல்லிருக்கா. அவன் அங்க பாசமா சிரிச்சு பாத்துட்டு இருக்கும் போதே ரூலி பாம்புக்கு நியன்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஒண்ணு வச்சிட்டு இருக்கா. அவ கையில இருந்தா ஆனா ஒரு குட்டியோண்டு பூச்சி ஒண்ணு நியன் மேல விட்டுறா, பாம்பு மேல. இங்க இன்னொரு பக்கம் நம்ம லியா கண்ணு திறந்து பாக்குறா. என்ன திடீர்னு நம்ம பாசு ரொம்ப பெல்கா பெருசா இருக்காரு, இந்த இடமே பெருசான மாதிரி இருக்குன்னு பாத்துட்டா, கடைசியில அவதான் குட்டியா இருக்கா. நீ கை கால்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு போய் கண்ணாடியில பாக்குறா. ஒரு ஆட்டரா மாறி இருக்கா. எனக்கு ஆட்டரா மாத்தீங்கன்னு சொல்லிட்டு இவ போய் பாஸ் கிட்ட கேட்க, சிம்மா சொல்லிட்டு இருக்கான் சிரிச்சுட்டே. அதுவா, நான் உன்கிட்ட கேட்டேன், நீதான் எது கியூட்டா இருக்குன்னு யோசிச்சுட்டு ஆட்டர்னு சொன்னேன், அதான் உன்னை மாத்திட்டேன்னு சொல்லிட்டு சிம்மா சொல்றான். கடைசியா பூமியில இருக்கும்போது ஆட்டரை பார்த்து கியூட்டா இருக்குன்னு நினைச்சேன், அதுக்குன்னு கடைசியில நானே மாறுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைன்னு லியா அழ ஆரம்பிக்கிறா. இத பெட்டா வச்சுக்கிட்டா ஃபர்ரெல்லாம் தொட்டு பார்க்க ஃபன்னா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா இப்ப நான் ஆட்டரா மாறிட்டு சிம்மா பாரு ஃபன் பண்ணிருக்கான்னு சொல்ல, சிம்மா அவளை கையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். செம்ம கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் என்ன உங்க தலகாணியா, என்னை கீழே வைங்கன்னு சொல்லிட்டு இவ கத்துறா. ஓ, இனிமே உன் பேரே பில்லோ தான், கியூட்டா இருக்குல்லன்னு சொல்லிட்டு சிம்மா பாத்துட்டு இருக்கான். அப்போ உள்ள வேகமா பாம்பு வந்துட்டு இருக்கான். பாஸ் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு வந்துட்டு ரூலி புது பேர் வச்சிருக்கா, என் பேர் என்னல இருந்து நியானான்னு சொல்லிட்டு. அது இருக்கட்டும், நீங்க லியாவுக்கு ஒண்ணு இல்லல்ல, லியா நல்லா தானே இருக்கான்னு கேட்க, அவளை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை கிட்ட நீ தான் முதல்ல சாக போறன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இல்ல இல்ல கேட்க மாட்டேன், அதுவும் இல்லாம விசாரிக்க சொன்னீங்கல்ல, அந்த ஷீயோட பையன் இருக்கானே, அவன் ஏதோ வேற இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான் போல. அது மட்டும் இல்லாம நம்ம லியாவை பத்தி தகவலை சொன்னது அன்ஷுங்கிற பொண்ணு தானே, அந்த பொண்ணை நானும் தேடிட்டு இருக்கேன், ஆனா அந்த பொண்ணு கிடைக்கவே இல்ல, அவ விளக்கு எரியுது, அதனால அவ உயிருக்கு எதுவரை எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்ல, உடனே பாத்துட்டு இருக்கான். கையில இருந்து ஒரு பெரிய பவர் சிம்மா கொடுத்து, இது என்னோட குட்டி பவர் தான், இத அன்ஷுவோட விளக்குல பிக்ஸ் பண்ணிடு, நான் அவளை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லு, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தெரிய வந்துரும், கண்டிப்பா அந்த அன்ஷு கிட்ட ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு அவங்களுக்கு,
அவளை எதுக்காக பாதுகாக்கறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஷீயோட பையன் தான் பாதுகாக்கறான் போல. ஷீயோட பையனுக்கு அன்ஷு மேல ஏதோ காதல் இருக்கு போலன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் நம்ம சிம்மா. இங்க ஷீக்கு ஒரு லெட்டர் வருது. ஃபயர் ஸ்பிரிட் பொறந்துருச்சு. அது வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் ஸ்பிரிட் பொறந்துருச்சுடா. இனிமே நமக்கு கவலையே இல்ல. சிம்மாவை கொல்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம காத்திருந்தா போதும். நீ அந்த ஊருக்கு போய் பாத்துட்டு வான்னு சொல்ல, சரிங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கான்ல அன்ஷுவ தனியா எங்கேயோ ஒளிய வச்சிருக்கான். நீங்க பத்திரமா இரு, நான் அந்த ஊருக்கு போகணும். போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். பின்னாடி பார்த்தா அவன் கிளம்புனதுக்கு அப்புறமா ஷீ நின்னுட்டு இருக்கான். இந்த அன்ஷுவே பயந்து போயிடுறா. என்னம்மா உன்னை சிம்மா எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காரு, நீ பார்த்தா இங்க இருந்துட்டு இருக்க. யாருக்கும் எந்த விஷயமும் தெரியாதுல்லன்னு கேட்க, இல்ல சார் நீங்க கவலைப்படாதீங்க, நான் இங்க இருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிருக்கா. சரி நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை போக விட்டு அவளை அந்த இடத்துலயே கொண்டு போட்டுறான் ஷீ. நீ செத்து போனாதாம்மா யாருக்கும் தெரியாது, இல்லைன்னா யாருக்காவது தெரிஞ்சிரும்லன்னு பேசிட்டு இருக்கான். இங்க பாம்பு வரான். அந்த அன்ஷு பொண்ணு இறந்துட்டா போலன்னு சொல்ல, நான் அவளோட விளக்குல சக்தி வச்சிருந்தேன்ல, அதை வச்சு என்னால அவ உயிரை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு அன்ஷுவோட ஆத்மாவை கொண்டு வந்துட்டு இருக்கான். என்ன ஏன் அவங்க கொன்னாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நானும் ஒரு பையனும் லவ் பண்ணோம்னு சொல்லிட்டு அன்ஷு சொல்லிட்டு இருக்கா. அவங்க என்ன தேடுறாங்கன்னு கேட்க, முதுகுல நெருப்பு பூ அச்சு இருக்கிற யாரையோ தேடுறாங்க. அவங்கள தேடிதான் ஷீயோட பையன் அந்த ஊருக்கு கிளம்பி போயிருக்காரு. ஆனா எதுக்காக தேடுறாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிட்றா. அன்ஷு பவர் ரொம்ப வீக்கா இருக்கதால என்னால இதுக்கு மேல அவளை புடிச்சு வைக்க முடியல. சரி ஓகே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிம்மா சொல்லிட்டு இருக்கான். சிம்மா மறுபடியும் கையில அந்த குட்டி ஆட்டரை, அதாவது நம்ம லியாவை தான் தூக்கிட்டு இருக்கான். பாம்பு பாத்துட்டு இருக்கான். நீங்க எதுக்கு இந்த குட்டி ஆட்டரையே வச்சிட்டு இருக்கீங்க, லியாவை என்ன பண்ணீங்க, அவளுக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு கேட்க, நீ எதுக்கு அவளை பத்தி கேட்டே இருக்க, போய் உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆட்டர் கூடவே இருக்கு, இது இருக்க கூடாது, இதை பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம பாம்பு இருக்கான்ல, பாம்பா மாதிரி அதை பயமுறுத்ததுக்கு ட்ரை பண்றான். ஒழுங்கா இங்கேருந்து ஓடுன்னு சிம்மா அவனை மறைய வச்சிடுறான். கரெக்டா பார்த்தா வேலைக்கார ரோபோஸ் இருக்குல்ல, அதுங்க சாப்பாடு கொடுக்குதுங்க. அதுங்களையும் அப்படியே ஒரு இடத்துல உரைய வச்சுட்டு, இதுங்க எல்லாமே ரோபோவா இருந்தாலும் ஷீ அனுப்புனது தானே, அவன் சொல்றதுதான் அதுங்க கேக்குங்க. இதுங்க ஹெல்ப் நமக்கு தேவையில்ல. நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போலாமான்னு சொல்லிட்டு ஆட்டர் கிட்ட, லியா கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷீ பாத்துட்டு இருக்கான். இந்த சிம்மா இந்த பொண்ண அன்ஷுவ தேடின மாதிரியும், அப்ப விளக்கு அணைஞ்சு போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க மாதிரியும் சும்மா இவங்களே ரெக்கார்ட் பண்ணி அமுச்சிட்டு இருப்பாங்க போல. ஷீ ஹாப்பி ஆயிடுறான். சிம்மாக்கு வலியே இல்ல, நல்லா என்கிட்ட மாட்டினான்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா சிம்மா வெளியே ஒரு ஊருக்குள்ள போயிட்டு நல்ல கிராண்டா திருவிழா மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. அங்க நம்ம லியாவோட சுத்தி பாத்துட்டு இருக்கான். இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப லோ லெவல் பவர் வச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட பிள்ளைங்க எல்லாம் சக்தி சேர்க்கறதுக்காக பெரிய பெரிய சிட்டிக்கு வந்துருவாங்க. இவங்க ஆனா இங்க ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வாழுவாங்கன்னு சொல்ல, ஹாப்பியா இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் இதே மாதிரி ஒரு உலகத்துல தான் இருந்தேன்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு இருக்கா. சரி வா சுத்தி பார்க்கலாம் அவங்க பாத்துட்டு இருக்கும் போதே பாம்பு இருக்கான்ல, அவன் கூட ஷாப்பிங் பண்ணணும்னு அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான் போல. சிம்மா, லியா அப்புறம் பாம்பு 3 பேரும் சேர்ந்து மார்க்கெட்குள்ள சுத்தி வராங்க. சிம்மா பாக்குறான். இந்த இடத்துக்கு வரும்போது நெத்தியில இருக்க ஃபயர் என்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு யோசிச்சு பாக்குறான். அங்க ஒரு கிளப் ஒண்ணு இருக்கு. அந்த கிளப் கிட்ட போனதும் மறுபடியும் அதிகமா சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்குது. சிம்மா பக்கத்துல பாம்பை பார்த்து, நீ இங்கே இரு, நான் ஏதாவது மெசேஜ் இருந்தா சொல்றேன், நான் உள்ள போகணும்னு சொல்லிட்டு நேரா அந்த கிளப்புக்குள்ள வரான். ஓடி லியாம ஒட்டிக்கிறா. நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒலி மாறி யார் கண்ணுக்கும் தெரியாம. பார்த்தா இது அந்த மாதிரி கிளப்பு போல. உள்ள போயிட்டு சிம்மா சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஓ இதனாலதான் புது குழந்தை பாம்பை வெளியே விட்டு நீங்க மட்டும் இங்க வந்திருக்கீங்களா, நல்ல வேலை உங்க கூட நானும் வந்துட்டேன், என்ன பாக்கிறதுக்கு இங்க வந்தீங்கன்னு லியா கேட்க ஆரம்பிக்கிறா. சிம்மா அங்க எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஒரு பையனை சுத்தி நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. ஏன்பா இன்னைக்குதான் உனக்கு 18வது பொண்டாட்டியோட கல்யாணம் ஆயிருக்கு, பொண்டாட்டி கூட இருக்காம இன்னைக்கும் கிளப்புக்கு வந்திருக்கான்னு கேட்க, அவ என் கூட தான் இருக்க போறா இனிமே, இன்னைக்கு தனியா ஃபன் பண்ண போறேன்ட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அவன் முதுக உத்து பாக்குறான். சிம்மா ட்ரெஸ் எல்லாம் கலண்டு இருக்கு. அவன் முதுகுல ஃபயர் சிம்பிள் இருக்கு. அத பார்த்துட்டு சிம்மா அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பையனோட பேரு யானா. அவன் கிட்ட ஒரு பொண்ணு ஓடி வரா. நம்ம குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது, என்ன ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காத, என்ன பப்ளிக் பிளேஸ்ல பாக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றதுன்னு அந்த பொண்ணு அங்கிருந்து துரத்தி விட்டு இருக்கான். லியா பாக்குறா. குழந்தை பிறந்திருக்கு, வெக்கமே இல்லாம அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டு 18வது பொண்டாட்டி வர கல்யாணம் பண்ணிருக்கான். இந்த மாதிரி மானங்கட்டவங்களும் இந்த ஊர்ல இருக்காங்க. இதை எங்க ஊரா இருந்தா நாங்கெல்லாம் எப்பயோ கேன்சல் பண்ணி விட்டுருப்போம்னு சொல்றா. கேன்சல்னா என்னன்னு கேட்டுட்டே சிம்மா பின்னாடியே போயிட்டு இருக்கான். அடுத்து ரூம்குள்ள போய் அந்த யான் உட்கார்ந்து இருக்கும் போது சிம்மா உள்ள போறான். யார் யானின்னு கேட்கும் போதே அவனை ஒரு சின்ன பந்தா மாத்தி தனக்குள்ள வச்சுட்டு யானா தன்னோட உருவத்தை மாத்திட்டு சிம்மா அங்கிருந்து வெளியே போறான். சிம்மா வெளியே போனதுமே எல்லாருமே வெளியே போயிட்டு யான் யான்னு கூப்பிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, என் கண்ணுக்கு மட்டும் நீங்க சிம்மா மாதிரி தெரியுறீங்க, ஆனா மத்தவங்க கண்ணுக்குலாம் நீங்க யான் மாதிரி தெரியுறீங்க. மாஸ்டர் நீங்க கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு லியா பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப மறுபடியும் அந்த பொண்ணு ஓடி வந்துடுறா. குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுதுன்னு சொல்றேன், அப்ப கூட என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிற, நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு என்கிட்ட முன்னாடியே ப்ராமிஸ் பண்ணியிருந்த, என்னதான் உனக்கு பிரச்சனை, ஏன் நான் அவாய்ட் பண்றேன்னு கேக்குறா.
சிம்மா காதுல போயிட்டு இல்லையா, நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. இங்க பாரும்மா, உன் காதலுக்கு நான் தகுதியானவன் கிடையாது. நான் சரியான புறம்போக்கு. மிருகத்துக்கு சமம் என்னோட கேரக்டர். அதனால என்ன விட்டு உன் வேலைய பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க எப்பவுமே இப்படி கிடையாது. திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. இவ வேற திருந்த மாட்டிக்கிறா. புடிக்காத பையன விட்டுட்டு போங்கடின்னா, எங்க கேட்கிறாளுக்குன்னு சொல்லிட்டு லியா வேற திட்டிட்டே இருக்கா. குழந்தைக்கு ஒரு பேர் வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கிறா. எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, சிம்மா நேரா வெளிய வந்துடுறான். நேரா வண்டியில ஏறுனதுக்கு அப்புறமா லியாக்கு மனுஷ உருவம் குடுக்குறான். எனக்கு மனுஷ உருவம் கூட வருமான்னு சொல்லிட்டு லியா கேட்கிறா. நான் நினைச்சா என்ன உருவம் வேணாலும் உனக்கு வரும். ஏன்னா அது ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கான் சிம்மா. லியா ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த யானோட ஒய்ஃப் இருக்கால, ரொம்ப சோகமா வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்கா. பாவம் இந்த பொண்ண பாக்குறதுக்கே எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் அவன் அனுபவிப்பான் கவலைப்படாதன்னு சிம்மா சொல்ல, பாஸ் ஏதோ பெரிய பிளானா போடுறாரு போலயேன்னு சொல்லிட்டு அவளும் முடிவு பண்ணிருக்கா. இங்க பார்த்தா நம்ம யானோட உருவத்திலேயே சிம்மா யானோட வீட்டுக்கு வந்துடுறான். எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் போல. உள்ள போயிட்டு அவன் எட்டி பார்த்துட்டு யானோட ரூமுக்கு போனதும் யானை தனியா ரிலீஸ் பண்ணி விடுறான். யார் யானி என்ன பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்க? என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. பக்கத்துல இருந்து பின்னால இருந்து நம்ம லியாவும் வர வந்துட்டு இருக்கா. ஆமாண்டா நீ யாரு? உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கு பொறுக்கிய எங்க ஊர்ல கூட நான் கம்மியா தான் பாத்துட்டு இருக்கேன். இந்த காலத்துல ஏன்டா அப்படி இருக்கன்னு கேட்க, சிம்மா இவன் பதில் சொல்ல மாட்டான். இவன் ஞாபகத்துல இருந்து உண்மையை வர வைக்கிது அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அம்மா உன் முதுகுல ஒரு நெருப்பு மச்சம் இருக்குல்ல, அத பத்தி சொல்லுன்னு கேட்க, இது ஏதோ கண்டபடி உளர ஆரம்பிக்கிறான். உண்மையே அவன் வாயில இருந்து வரவே இல்ல. லியா பாக்குறா. அந்த மச்சத்த பத்தி கேட்டா இவனுக்கு ஏதோ பயங்கரமா ஒரு ட்ராமா ஞாபகத்துக்கு வருது. அதனால தான் அவனால சொல்ல முடியல. அவன் ஞாபகத்துக்குள்ள போய் பாருங்கன்னு சொல்ல, சிம்மா ஞாபகத்துக்குள்ள போறான். அதுல யான் ஞாபகத்துல உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா குழந்தைய உன் கண்ணுல காட்ட முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த பொண்டாட்டி கட்டிக்கோ, அந்த பொண்டாட்டி கட்டிக்கோன்னு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கேவலமா நம்ம கூட உட்காந்து கிளப்ல விளையாடுறான் பாருன்னு மத்தவங்க எல்லாம் திட்டுறாங்க. இவன் என்ன மாறி பிறவின்னு. இது மட்டும் தான் அவன் ஞாபகத்துல இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கு சிம்மாக்கே. இவனுக்கு உண்மையாவே ட்ராமா இருக்குங்கிறது உண்மைதான் போல. சத்தியமா அவனோட நினைவுகள்ல இருந்து எதையுமே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சிம்மா சொல்றான். சரி சரி ஓகே. அதுக்கும் சில ஐடியா எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு லியாவும் சிம்மாவும் வெளிய போறாங்க அடுத்த நாள் காலையில. இந்த யானுக்கு தான் நெறைய ஒய்ஃப் இருக்குல்ல. அந்த பொண்டாட்டிங்கலாம் வேகமா வந்து சிம்மா மேல, அதாவது யான் உருவத்துல இருக்கான்ல, அதனால மேல வந்து விழுறாங்க. குழந்தைய பாக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுங்க இருந்து தப்பிச்சா போதும்ன்னு சொல்லிட்டு சிம்மா அங்கிருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். லியா பாக்குறா. "நீங்க பாருங்களேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அந்த பொண்ணு இருக்கால்ல, அதான் குழந்தைய வச்சுட்டு வெளிய அப்பாவியா இருக்காளே, அவள போயிட்டு, இங்க பாரும்மா, தனியா போய் வாழுன்னு சொல்லணும். எனக்கு மனுஷ உருவத்த குடுக்குறீங்களா? ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. சிம்மாவும் சரி ஓகே போறதுதான் போற. அந்த முதுகுல இருக்க மச்சத்த பத்தி அவளுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டு வான்னு சொல்ல, லியா உடனே பாக்குறா. சேர்றா அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப நீ என்ன சொன்னன்னு சிம்மா கேட்க, எங்க ஊர்ல இது பாராட்டுற மாரி தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு லியா அங்கிருந்து ஓடுறா. லியா நேரா அந்த லேடிய கண்டுபிடிச்சிடுறா. குழந்தையோட அந்த பொண்ணு நிக்கிறா. அந்த லேடி பாத்துட்டு, நீ தானே என் புருஷனோட புது பொண்டாட்டி. நேத்து நீ வண்டியில அவர் கூட உட்கார்ந்து போன. நான் பார்த்தேன்னு சொல்ல, எனக்கும் உன் புருஷனுக்கும் நடுவுல எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். அவருக்கு தான் உன்ன புடிக்கலல்ல. ஏம்மா அப்படி பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? போய் நல்லா வாழ பாருங்களேன்னு சொல்ல, உனக்கு தெரியாது. அவர் இப்படி கிடையாது எப்பவுமே. எப்பவுமே என் மேல அவ்ளோ பாசமா இருப்பாரு. இப்ப ஏதோ நடந்திருக்கு. அது என்ன நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த காசையாவது வச்சுக்கோன்னு சொல்லிட்டு லியா குடுக்குறா. அதையும் அந்த பொண்ணு வாங்கிக்க மாட்டேங்கிறா. இல்ல எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு. என்னடா அந்த பொண்ணு இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்காளேன்னு லியாக்கே ரொம்ப பாவமா இருக்கு. என் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறேன்னு சொன்னாரு. எப்பவுமே நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே எனக்கு ஒரு கவிதைய படிச்சு காட்டிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிருக்கா. அந்த மச்சத்த பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க, அவருக்கு மச்சம் இருக்குன்னு தெரியும். ஆனா அத பத்தி எனக்கு டீடைல்ஸ் எதுவும் தெரியாதுன்னு அவ சொல்லிடுறா. லியா மறுபடியும் திரும்ப வரா. சிம்மா பாக்குறான். என்ன மூஞ்சு சோகமா இருக்குன்னு கேக்குறான். அந்த பொண்ணு நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. இப்ப பாரு வந்து எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. விட்டும் போ முடியாதுங்கிறா. இந்த மாரி பொண்ணுங்கலாம் ஏன் தான் இருக்காங்களோ, அதே மாதிரி அந்த மச்சத்த பத்தியும் கேட்டேன். அத பத்தியும் அவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டான்னு சொல்ல, சரி ஓகே பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நமக்கு சொல்யூஷன் நாளைக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நம்ம சிம்மா சொல்லிட்டு இருக்கான். சரி நான் போயிட்டு என் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரேன்னு லியா போய் உட்கார்றா. அவள டக்குன்னு ஒரே செகண்ட்ல மறுபடியும் ஆட்டரா மாத்திடுறான். இப்ப ஏன் என்ன மாத்துனீங்கன்னு சொல்லிட்டு லியா கத்த ஆரம்பிச்சுட்டு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மனுஷ உருவத்துக்கே மாத்துங்களேன்னு கெஞ்சுறா. உனக்கு இது போதும். எனக்கு பில்லோ தேவைப்படுது. இங்க வான்னு சொல்லிட்டு அத கூப்பிட்டு கட்டி புடிச்சுட்டு நம்ம சிம்மா படுக்க படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். லியா அடுத்த நாள் காலையில ஆட்டராவே வெளிய போறா. ரூலி அங்க தேடி வந்துடுறா. நம்ம பாம்புக்கு மேல ஒரு குட்டி பூச்சி மாதிரி அமிச்சால, அது ஒருத்தங்க இருக்க இடத்த காட்டுற ஜிபிஎஸ் மாதிரியாம். அத வச்சு ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கா. எங்க போனா இந்த பாம்ப பாத்தே ஆகணுமே தேட ஆரம்பிக்க, லியா பாத்துடுறா. ஹை ரூலி என்ன பாக்கதான் வந்திருக்கா போலன்னு சொல்லிட்டு அவ கால போட்டு நோண்டிட்டு, ரூலி இங்க பாரு நான் தான் லியான்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதி காட்டுறா. இது நீதான் லியாவா? உன்னை காப்பாத்துறதுக்காக தான் கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பா அப்படி பண்ணிப்பாரு. நல்ல வேலை உனக்கு ஒண்ணும் ஆகல. சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு பாம்பு வந்துடுறான். லியாவ பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பின்னு ரூலி சொல்ல, லியாவ பாத்தியா எங்க இருக்கான்னு பாம்பு கேக்குறான். உனக்கு தெரியாதான்னு ரூலி கேட்டுட்டு இருக்கும் போதே அங்க சிம்மா வந்துடுறான்.
லியாவ யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அப்ப கூட உன்கிட்ட சொல்லியிருக்கானா? அவ உன் மேல பயங்கரமா பாசமும், நம்பிக்கையும் வச்சுட்டு இருக்கா. அவ விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சிம்மா சொல்ல, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்கன்னு ரூலி சொல்லிட்டு இருக்கா. அம்மா எல்லாரும் லியாவ பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அவ எங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு பாம்பு கேக்குறான். அதுவா நீயே உனக்கு என்னைக்கு அறிவு வளருதோ அப்ப கண்டுபிடின்னு சொல்லிட்டு சிம்மா அங்கிருந்து போயிடுறான். பாம்பு ரூலியும் வெளிய நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏய் எனக்கு ஏதாவது புதுசா கத்து குடு. நான் வந்து உன்ன மாஸ்டரா ஏத்துட்டு இருக்கேன்லன்னு பாம்பு சொல்றான். சரி ஓகே. எல்லாரும் உன்ன ஈஸியா ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நீ மனுஷனா புதுசு இல்ல. உனக்கு எப்படி பேரம் பேசுறதுன்னு கத்து தரேன்னு சொல்லிட்டு பேரம் பேசி ஒரு விசில் ஒண்ண வாங்குறா. இந்த விசில நீ 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா கூட நான் அடிச்சேன்னா உன் காதுக்கு கேட்கும். நீ என்ன வந்து பார்க்கணும்னு சொல்ல, நான் உன்ன வந்து பார்த்து காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு உடனே பாம்பும் சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே. அதுக்கப்புறம் யாராவது உன்கிட்ட எக்ஸ்ட்ராவா வேலை விட்டாங்கன்னா, முடியாது. டைம் இல்லன்னுலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு, வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கத்துக் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரூலி கத்துக் குடுத்துட்டு இருக்கா. எல்லாத்தையும் அமைதியா பாம்பும் கத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லியா மறுபடியும் அந்த உண்மையான யானை வந்து எட்டி பாக்குறா. ஒரு பேப்பர்ல பேர் எழுதி வச்சுட்டு, இந்த பேர் தான் வைக்கணும், இந்த பேர் தான் வைக்கணும்னு பைத்தியக்காரன் மாரி சுத்திட்டு இருக்கான். அவன் குழந்தைக்கு பேர் வச்சிருக்கானா? அப்ப அவன் ஒண்ணும் அவ்ளோ மோசமானவன் போலயேன்னு சொல்லிட்டு, வேகமா லியா ஓடி போய் இந்த உண்மையெல்லாம் சிம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை மேல அவ்ளோ பாசமா இருக்கவன், எதுக்கு அவன் பொண்டாட்டிய தொரத்தி தொரத்தி விடணும்? எதுக்காகன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அவன் வேணும்னே அவாய்ட் பண்றான்னு சொல்லிட்டு லியா சொல்றா. நீ சொல்றதும் கரெக்ட் மாரி தான் இருக்கு. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மா மறுபடியும் கிளம்புறான். சிம்மா யானோட உருவத்திலேயே அவங்க வீட்டுக்கு போக மத்த ஒய்ஃப்ல நெறைய பேர் வந்து என் குழந்தைய என் கண்ணுல காட்டுங்க, ப்ளீஸ் காட்டுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவளே கொல்றதுக்கு கூட அவ ட்ரை பண்ணியிருந்திருக்கா. அப்போ உடனே அந்த பையன் எங்கன்னு சொல்லிட்டு யான் வேலைக்காரன் கிட்ட கேக்குறான். அதாவது சிம்மா, நீங்க தானே குழந்தைய பத்தி கேட்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரியாதுங்கன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான்யா நடக்குதுன்னு சொல்லிட்டு லியாக்கே கன்ஃபியூசிங்கா இருக்கு. சிம்மா அங்கிருந்து கிளம்புறான். இன்னும் ஒரு குழந்தை இருக்கு நம்ம கையில. அத புடிச்சு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் இருக்கால்ல வெளியே இருக்காளே, அவகிட்ட போறான். அந்த பொண்ணு என் குழந்தைய இப்பதான் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு அழுதுட்டு இருக்கா. சிம்மா வேகமா ஏதோ ஒரு பவர விட்டு இந்த பவர ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு ஆள் ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறான். அந்த ஆள நல்ல வசமா புடிச்சிடுறாங்க சிம்மாவும் லியாவும். எதுக்குடா குழந்தைய தூக்கிட்டு போறேன்ட்டு அவன் மேல உண்மை சொல்ற மந்திரத்த போட இந்த யானோட அப்பா தான் வெளியே யார் கூடயாவது யாருக்கு குழந்தை இருக்கான்னு விசாரிச்சு அந்த குழந்தைய கொண்டு வர சொன்னாரு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல, என்ன கேவலமான பிறவிங்கடான்னு சொல்லிட்டு சிம்மா அந்த ஆளையும் அங்கேயே அழிச்சிடுறான். உடனே லியா பாக்குறா. பார்த்தா அந்த குழந்தை மேல அதே மாரி முதுகுல மச்சம் இருக்கு. சிம்மா, லியா 2 பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. பொறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாரி முதுகுல மச்சம் இருக்கும் போல. இந்த குழந்தைங்கள யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறா. சிம்மா கூட அப்படிதான் நடந்தது. அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பதான் ரத்தம் அடுத்த லெவலுக்கு போகும்னு. அப்புறம் நம்ம சிம்மாவ அடைச்சு வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் சிம்மாவ கண்ட்ரோல் பண்றதுக்கு அதே மாதிரி பவர் இருக்க யாரையோ தேடுறாங்க போல. குழந்தைங்கள வச்சு ஏதோ பண்ண போறாங்க போலன்னு சொல்லிட்டு லியா நினைக்கிறா. இவங்களுக்கு வேற ஐடியாவே வராது போல. ஒரே ஐடியாவே ஃபாலோ பண்றாங்கன்ட்டு சிம்மா அந்த குழந்தைய போய் அவங்க அம்மா கிட்ட குடுக்குறான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் குழந்தைய கண்டுபிடிச்சதுக்குன்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு பேருன்னு அவங்க அப்பா ஒரு பேர் சொல்லியிருந்தார்ல. அதே வந்து சிம்மா வாயாலே சொல்ல வைக்கிறா இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவ சொல்லிட்டு குழந்தைய பாசத்தோட பாக்க சிம்மா நினைக்கிறான். இப்படிதான் என் அம்மாவும் எனக்கு பேர் வச்சாங்க. ஆனா எவ்வளவுதான் நல்லபடியா பேர் வச்சாலும் இந்த குழந்தை நிறைய கஷ்டத்த பாக்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு சிம்மா சொல்றான். என்னதான் என் குழந்தை கஷ்டத்த பார்த்தாலும் அது கூட சேர்ந்து ஃபேஸ் பண்றதுக்கு நான் இருக்கேன். என் குழந்தை தனியா இருக்காதுன்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் என் குழந்தைய காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அப்ப என் பக்கத்துல நிக்கிறது உங்க ஹஸ்பண்ட் இல்லன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு லியா கேக்குறா. அவருக்கு மந்திரம்லாம் போட தெரியாது. நீங்க மந்திரம் போட்டீங்கல்ல, அத வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. பாத்தீங்களா? காதல மந்திரம் கூட ஏமாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு லியா சொல்லிட்டு இருக்கா. காதலாவது ஒண்ணாவதுன்னு சொல்லிட்டு சிம்மா அங்கிருந்து கிளம்பி போறான். இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு லியா கேட்க, எனக்கு தெரிஞ்சு அந்த குழந்தைங்களோட பவரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. எங்களோட குடும்பத்துல ரத்தம் சுத்தமா இருக்கணும்னு சொந்தத்துல மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா அதை எதிர்த்து பல ஜென்மத்துக்கு முன்னாடி சில பேர் அங்கிருந்து ஓடி போயிருக்காங்க. அதுல ஒரு பையன் தான் இந்த யானா இருப்பான் போல. அதனால்தான் அவன் தலைமுறையை பிடிக்கிறதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த பரம்பரையை கண்டுபிடிச்சு அவன் குழந்தைகளை கலெக்ட் பண்ணிருக்கான். அதான் இஷ்டத்துக்கு பொண்டாட்டிங்களை போய் கட்டி வச்சு நிறைய குழந்தைங்களை பெக்க சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல, உங்களுக்கு பரம்பரையில இன்னும் மிச்சம் ஆள் இருக்காங்களா? இதுவே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு லியா சொல்றா. அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பாக்கலான்னு சிம்மா சொல்றதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.